மதிமுகவில் இருந்து வெளியேறிய மல்லை சத்யாவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிடுகிறார்களாம். திமுகவோடு சேர்ந்து மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டார் என வைகோ தரப்பும், மகனுக்காக வைகோ துரோகம் செய்கிறார் என மல்லை சத்யா தரப்பும் சொல்லி வந்த நிலையில் இருவரும் ஒரே கூட்டணியில் திமுக தலைமையில் எப்படி பணி செய்வார்கள், என்ன பாஸ் உங்க கொள்கை என மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்று செல்வாக்கை நிரூபிக்க முடியாத, பல முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக என்னும் பலவீனமான கட்சியை பல்லக்கில் வைத்து சுமந்து கொண்டிருக்கின்றன அதன் கூட்டணி கட்சிகள். ஏன் என கேட்டால் கொள்கை என்பார்கள். என்ன கொள்கை என்றால் கொஞ்சம் அழுத்தி கேட்டால் எதுவும் இருக்காது. பணம்தான் அந்த கூட்டணியை கட்டி போட்டிருக்கும் கயிறு. கடந்த தேர்தலில் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டு 6 தொகுதிகளில் திமுக சின்னத்தில் தனது கட்சிக்காரர்களை போட்டியிட செய்தார் வைகோ. அங்குதான் மதிமுகவின் அழிவு தொடங்கியது. வென்றவர்கள் மதிமுக காரர்களாக இருந்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அறியப்பட்டார்கள். காரப்போக்கில் அவர்கள் உடன்பிறப்புகளாகவே மாறிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் மதிமுகவை அழித்துவிட வேண்டுமென முடிவு செய்த திமுக அதற்கான பணிகளை செய்தது. தனது மகனை கட்சிக்குள் கொண்டு வந்தார் வைகோ. அதை பயன்படுத்தி தனது ஸ்லீப்பர் செல்களை ஏவிய திமுக ஒரு வழியாக அந்த கட்சியை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் சுதாரித்த வைகோ 2024 தேர்தலில் தனது மகனை களமிறக்கி தனி சின்னத்தில் அடம் பிடித்து போட்டியிட்டார். இதனால் கடுப்பான திமுக வைகோவின் அரசியலை அஸ்தமனம் செய்ய முடிவு செய்து அவருக்கு இந்த முறை ராஜ்யசபா செல்லும் வாய்ப்பை கொடுக்கவில்லை. வைகோவுக்கே வாய்ப்பில்லையா என மதிமுகவினர் கொந்தளிக்க 2026 தேர்தலில் 11 சீட்டு என குண்டை தூக்கி போட்டனர். சும்மா இருக்குமா திமுக? மீண்டும் ஸ்லீப்பர் செல்களை ஏவியது. கட்சி உடைந்தது. மல்லை சத்யா வெளியேறி இப்போது புதுக்கட்சி தொடங்க போகிறார். எல்லாம் திமுகவின் தூண்டுதல் தான். பிள்ளையை கிள்ளிய திமுக இப்போது தொட்டிலையும் ஆட்டுகிறது. மல்லை சத்யாவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவருக்கு 3 சீட், வைகோவுக்கு 3 சீட் என முடிக்க போகிறார்களாம். கடந்த முறை 6 கொடுத்தார்களே, அதை பிரித்து கொடுக்க போகிறார்கள். 11 சீட் பெற்று தனி சின்னத்தில் நின்று கட்சி அங்கீகாரத்தை காப்பாற்ற நினைத்த வைகோவை 3 சீட்டில் முடக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது திமுக. ஆக 2026 தேர்தல் முடிவில் ஸ்டாலின் ஆட்சியை இழப்பார் என்பது ஒரு பக்கம் என்றால், வைகோ ஆரம்பித்த மதிமுக என்னும் இயக்கம் லெட்டர் பேட் இயக்கமாக மாறப்போகிறது. அநேகமாக 2026 தான் அந்த கட்சியின் கடைசி தேர்தலாக இருக்கும். ஏற்கனவே ஈஸ்வரன், ஜவாஹிருல்லா ஆகியோரது கட்சிகளை லெட்டர் பேட் கட்சிகளாக மாற்றிய திமுக அவர்களது வரிசையில் வைகோவையும் இணைக்கப் போகிறது. இப்படி கூட்டணி கட்சிகளை அழித்தொழிக்கும் தீய சக்தியை இவர்கள் ஏன் தூக்கி சுமக்கிறார்கள்? மக்கள் விரோத கும்பலிடம் பணம் பெற்றுக்கொண்டு சுயமரியாதையை அடமானம் வைக்க வேண்டுமா? தோளில் இருக்கும் கருப்பு துண்டுக்கு மரியாதை வேண்டாமா? அட, இதையெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அவங்க தான் கேட்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டிய புரட்சி புயல் பதில் சொல்வாரா? இல்லை அறிவாலயத்தில் கரையை கடந்து கரைந்து காணாமல் போவாரா? அவருக்கே வெளிச்சம்.